இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இந்தந்த அமைப்பில் இருக்கும் பொழுது, குறிப்பாக ஆண்டு கிரகங்கள் அமைப்பு இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு பொது தாக்கத்தை, பொது பலனை அந்த ராசிக்கு கொடுக்க போகிறது, 2026 எது மாதிரி ஒரு மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் ஏப்ரல் 14, 2024 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருக்கான ஒரு ஆண்டு, சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு முடிவது வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது, எது மாதிரி ஒரு பலாபலன்களை மீனராசிக்காரர் கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீனராசிக்காரருக்கு ஜென்மசனி நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு முழுக்க ஜென்மசனி தாக்குதல் இருக்கதான் போகிறது. ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல குரு பெயரிக்கிறது அருமையான விஷயம். என்ன ஆகுது, தொழிலில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு மாறுவது ராசியை குரு பார்த்து ஜென்மசனி தாக்குதலை குறைக்குது, பிரச்சனையை கொஞ்சம் தீக்குது. இதுவரை நம்ம என்னடா பண்ண போறோம், அடுத்தது நம்ம எப்படிதான் பண்ணி மீள போறோம், சில விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஆன்சரே தெரியலையே, சொல்யூஷனே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன், கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துல இருந்தே உங்களுக்கு ஸ்லோவா உச்சகுருவின் பார்வை ராசி மேல விழுகும் பொழுது, அந்த சனி குருவின் பார்வை பெறும் பொழுது அதோட கோர ஒரு அமைப்பு குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனம் கொஞ்சம் சாந்தப்படக்கூடிய அமைப்பு, சில சொல்யூஷன் கிடைச்சி, சில ஹோப், சில நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதனால இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் புத்தாண்டு பிறந்து 1.5 மாசத்துல நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுமே 11ஆம் இடத்துக்கு போறாங்க. ராகு 11க்கு போறார், கேது 5க்கு வரார். ஸோ நல்லாவே ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, அடடா இது பரவாயில்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவுகளில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு பிற்காலத்தில் அடுத்த வரக்கூடிய இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி 1.5 மாசத்திலிருந்து நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ கடந்த 6-7 மாசமாக ஜென்மசனி தாக்குதல்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மன இறுக்கத்தோட உச்சத்துக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சந்திரன் சனியோட சேர்ந்தோ, சனிப்பார்வை பெற்றோ, ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டோ ஒரு இருள் சந்திரனாக இருந்து மீனராசியில பிறந்தவங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, மனம் இறுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள். இதே ஒரு சிறிய வயதினராக இருந்தால் மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போய் தவறான விஷயத்துல போகிறது, இந்த நேரத்துலலாம் போய் கெட்ட பழக்கம் பழகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் கொடுக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மாதிரி கல்யாணம், திருமணம் எதிர்பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பவுஸ் எப்படிங்கிறது பார்க்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தோட டீல் பண்ணி பிரச்சனையை எமோஷ்னலாக அணுகாமல் லாஜிக்கலாக அணுகி அந்தந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சொல்யூஷனை பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருது. ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ராகுவும் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ராகு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மீனராசிக்காரர்கள் ஜென்மசனியை தாக்குதலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து உயர்வை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அமைப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் உண்டு. ஸோ இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மீனராசியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்,
என்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல யோகமான தசைகள் உங்கள் லக்னத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து, நல்ல யோகமான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தீய பலன்கள் குறைவாகவும், கொஞ்சம் சுமாரான தசை போகும்பொழுது நம்ம சொன்ன இந்த தீய பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 வருடம், 1 வருடம், 6 மாதம், ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கையை திரும்ப போகிறது, எது மாதிரி டிசிஷன் எப்போ எடுக்கலாம், எப்போ மாறலாம், எப்போ ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வெளிநாடு இப்போ, அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, தொழிலா, வேலையா, குடும்பத்தில் உறவுகள், கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ எதிர்பார்க்கலாம், எப்போ நமக்கு சுப விஷயங்கள்லாம் தடைகள் நீங்க போகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன், இது மாதிரி பல விஷயங்கள் எந்த ஒரு மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல், எப்படி இருக்கிற கிரகம் எந்த மாதிரி காமிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கிடைக்கிறது, எது மாதிரி திசையில் நம்ம எது மாதிரி செய்தால் நம்ம ஒன்றுமே நம்ம பலன்களை, நம்ம வாழ்க்கை விஷயத்தை ஒன்றுமே நம்ம மேம்படுத்த முடியும், நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு வேணுங்கிற தீர்வுகளை தேர்ந்து எந்தெந்த டைம்லைன்ஸ் என்ன, எது மாதிரி யோகமான தொழில், யோகமான படிப்பு, யோகமான வேலை, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், எந்த நேரத்தில் மாறலாம், எப்போ நமக்கு ஓரளவுக்கு எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கடன் அடையும், எப்போ குடுக்கல் வாங்கல பிரச்சனை தீரும், எப்போ வம்பு வழக்குகள் தீரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக எப்போ வரும், எப்போ போடலாம், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் எப்படி இருக்குது, 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்குது, அதை வைத்து உங்கள் கர்ம பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்து அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளையும் திட்டத்தையும் திட்டி அது பிரகாரம் நம்மளுடைய டைம்லைன்ஸ் நம்ம போகும் பொழுது தேவையற்ற பண விரைவு, பண விரயங்கள், டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம பிராப்தம் என்ன, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் மாறுவது நல்லது, மாறினா இந்த நேரத்தில் நல்லா இருக்குமா, எதை நோக்கி நம்ம போகலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையிற மாதிரி இருக்கா, அல்லது நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மாட்டிக்கூடாதா அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமான பலன்கள், நம்ம கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, திக்பலம், ஸ்தானபலம், திருப்பலம் பொறுத்து உங்கள் கர்மா எப்படி செயல்படுங்கிறத துல்லியமாக பார்த்து அது மூலமாக நல்ல கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நேர்முகமாக போய் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை போகாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.